உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாமிகம். எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த தட்சிணாயன புண்ணிய காலம். இப்போ தட்சிணாயனம் பிறந்தது இல்லையா? ஒரு 3 நாள் முன்னாடி தட்சிணாயனம் பிறந்தது. இன்னைக்கு 3 தேதி ஆகிடுத்து தட்சிணாயனம் பிறந்து. ஆடி 1ஆம் தேதி தட்சிணாயனம் பிறக்கிறது. அதாவது சூரிய பகவான் வடக்கேந்து தெற்கு நோக்கி பயணம் செய்கிறார். அயனம்னா பயணம்னு அர்த்தம். அயனத்துலேருந்து தான் பயணம் வந்தது. அதாவது அந்த மாதிரி இந்த சூரிய பகவான் வடக்கிலேருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்கிறார். அதுதான் தட்சிணாயனம் சொல்கிறோம். அதே மாதிரி 6 மாதம் கழிச்சு திருப்பி இந்த தை மாதத்தில் என்ன பண்ணுவார்னா உத்தராயணம் வடக்கு நோக்கி போவார். அது உத்தராயணம்ங்கிறோம். ஆக அயனம்னா பயணம், அதனால பயணம் அர்த்தம். ஓகே, இப்போ தட்சிணாயணத்தில் என்ன ஒரு விசேஷம் கேட்டால், எல்லா கோவில்லையும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்வா. இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக தான் பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு சில கோயில்களில் சிறப்பு உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பூலோக ஸ்வர்க்கம் என்று சொல்கிறேன் இல்லையா? எங்கே? திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் கோயிலில் பூலோக சொர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கோவிலில் கூட நடைபெறாத அந்த ஒரு சிறப்பு இல்லாத ஒரு நிகழ்வு காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவில், இன்னும் பல கோவில்கள் இருக்கின்றன. அந்த கோவில்கள் எல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. இவ்வளவு ஏன், திருப்பதியில ஏழுமலையான் கோவிலில், திருப்பதியில கூட செய்யப்படாத அல்லது அந்த ஒரு வசதி இல்லாத அந்த இடத்துல கூட இல்லாத அந்த ஒரு சிறப்பு எங்கே உண்டுங்கிறத நாம இன்னைக்கு பார்க்கலாம். அப்படி என்ன சிறப்பு அந்த ஆடி மாதம் 1ஆம் தேதிக்கும் அந்த கோவிலுக்கும் என்ன சிறப்பு என்கிறதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க, அந்த கோவில் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த காணொலி வாயிலாக நாம் இப்போ பார்க்கிறோம் இந்த ஆன்மீக அலைகள் சேனலில். அந்த ஆடி மாசத்துல சிறப்பான பூஜையும் அதுக்கென்று அந்த ஒரு அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிக பழங்காலம் தொட்டே. என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த ஊர் எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கும்பகோணத்தில் சக்கரபாணி சுவாமி கோவில் இருக்கு இல்லையா? சக்கரபாணி, சக்கரம் என்றால் வீல்னு அர்த்தம். எல்லாரும் பேர் சக்கரபாணின்னு வைப்பாங்க குழந்தைக்கு. கடைசியில் என்ன ஆகிடும்? சக்கரபாணிங்கிறது சக்கரபாணின்னு ஆகிடும். சக்கரைன்னு ஆகிடுவாங்க. கடைசியில் ஷார்ட்டாக சக்கரை எங்கே வா அப்படிம்பாங்க, சக்கரை எங்கே போ அப்படிம்பாங்க. பெரியவனும் சக்கரம், வீல், சுதர்சன சக்கரம் இல்லையா? அந்த சக்கரத்தில் அவதரித்தவர், அதனால இந்த சக்கரபாணின்னு பேர், சுதர்சன சக்கரம். ஓகே, ஆக அந்த சக்கரபாணி கோவிலில், அப்புறம் அதே கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோவில்லையும் அதே மாதிரி இருக்கு, அந்த வசதி இருக்கு. அந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி அதே மாதிரி, அப்புறம் உத்தராயண புண்ணிய காலத்திலையும், அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்திலையும் சரி, உத்தராயண புண்ணிய காலத்திலையும் நடைபெறுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2 வாசல் உண்டு. இப்போ சக்கரபாணி கோவில் சொன்னேன் இல்லையா? சக்கரபாணி கோவிலில் தனித்தனியாக 2 வாசல் உண்டு. 2 வாசல்னா கோபுர வாசல் கிடையாது. கோபுர வாசல் சில கோயில்களுக்கு 4 வாசல் இருக்கும், சில கோயிலுக்கு 2 வாசல் இருக்கும். அது ஒன்று தான் இருக்கும், அது வேறு விஷயம். இப்போ நம்ம கோபுர வாசல் உள்ளே போனோம்னா, எடுத்த உடனே நம்ம என்ன பண்ண, நேராக போய் இடது பக்கமாக போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். பொதுவாக தான் சிவன் கோவில், பெருமாள் கோவில்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த சக்கரபாணி கோவில், சாரங்கபாணி கோவில்லாம் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேராக போய் பார்க்க முடியாது. ஒரு 10 படி ஏறி, 5 படி ஏறி, திருப்பி உள்ளே போய் திருப்பி ஒரு 14 படி, அதாவது இந்த சக்கரபாணி கோவில் சொன்னதே கரெக்ட், 18 படி இருக்கு. அந்த 18 படி ஏறி உள்ளே போய் பார்த்தா தான் அப்புறம் அங்கே மூலவரை பார்க்க முடியும். அப்போ மூலவர் தரிசனம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டால், அந்த கோயிலில் 2 வாசல் இருக்குது. வாசல்னா அந்த துவாரம் சொல்லுவோம் இல்லையா? அதாவது என்ட்ரன்ஸ், எக்ஸாக்ட் அந்த உள்ளே போய் பார்க்கறதுக்கு, தரிசனம் பண்ணுறதுக்கு, பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு இருக்கும், மூலவரை போய் பார்க்கறதுக்கு. அந்த படி வாசல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீடு கட்டும்போது இந்த நிலப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த நிலப்படி மாதிரி 2 வாசல் இருக்கு. ஒன்று தட்சிணாயத்து போது திறப்பா, இன்னொரு உத்தராயணம். அப்போது உத்தராயணம் திறக்கும்போது தட்சிணாயன கதவை சாத்திடுவா, உத்தராயணம் கதவை திறப்பா.
இப்போ தட்சிணாயனம் இல்லையா, உத்தராயணத்தின் முடிட்டு தட்சிணாயனம் பக்கம் இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ் கதவை திறப்பா. அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், அடுத்த இந்த தை மாதம் பிறக்கிற வரைக்கும் நம்ம இது வழியாக தான் போய் தரிசனம் பண்ணிட்டு பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு வசதி சக்கரபாணி கோவிலில் உண்டு. அதே மாதிரி சாரங்கபாணி கோவில்னு சொன்னோம் இல்லையா, அங்கேயும் உண்டு. அப்போ என்ன பண்ணணும்னா தட்சிணாயனம் போது இந்த பக்கம் தான் போகணும். அதாவது உங்களுக்கு புரியும்படியே சொல்லணும்னா, பெருமாளுக்கு அதாவது மூலவருக்கு சக்கரபாணி சுவாமி மூலவர் அதாவது கிழக்கு பார்த்து இருக்காருன்னா வலது பக்கம் வந்து தெற்கு திசை, அந்த திசையில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். நான் சொல்ற கோபுர வாசல் கிடையாது, திருப்பி சொல்றேன். உள்ள போன பிறகு படி ஒரு 18 படி இருக்கு. அது ஏறின பிறகு 15, 16, 18 படி இருக்கும். ஏறின பிறகு உள்ள போறதுக்கு உள்ள போய் அதுக்கப்புறம் திருப்பி உள்ள போய் நேர போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் பெருமாளை. அந்த படிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வருஷா வருஷம் தட்சிணாயன புண்ணிய காலத்துல, அதாவது தெற்கு பக்கம் இருக்கிற அந்த நிலப்படிக்கு அந்த கதவுக்கெல்லாம் பூஜை எல்லாம் செய்து அதை திறந்து வைப்பான். வடக்கு பக்கம் இருக்கிற அந்த வழி இருக்கு இல்லையா, வாயில், அதை வந்து மூடிடுவான். அப்புறம் தட்சிணாயனம் முடிஞ்ச பிறகு உத்தராயணம் பிறக்கிறது இல்லையா, அதாவது ரதசப்தமி அப்போ அப்போதான் உத்தராயணம் பிறக்குது. அந்த ரதசப்தமி அப்போ என்ன பண்ணுவான்னா அந்த கதவை திறந்துட்டு இந்த தட்சிணாயன கதை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆக 2 பக்கம் அந்த படிக்கெல்லாம் பூஜை பண்ணி, எந்த படி, நிலப்படி. அந்த சுவாமி மல்லது வந்து வருஷ பரப்புக்கு அது வேற. அந்த 64 படி இருக்கு, ஒவ்வொரு வருஷம் ஒரு படிக்கு பேர் இருக்கு. அது இதுவும் நிலப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த நிலப்படிக்கு வந்து இங்க வந்து தட்சிணாயனத்துக்கு போனோம், அதே உத்தராயணம். அது ஆக 6 மாசம் இந்த வழியாக தான் போகணும். இப்போ தட்சிணாயனம் பிறந்தாச்சு இல்லையா, இந்த தட்சிணாயனத்துக்குன்னு ஒரு வழி இருக்கு. அதாவது இங்க இப்போ வந்து சக்கரபாணி கோயில் வந்து தெற்கு பார்த்து இருக்கு. அதே மாதிரி வந்து சாரங்கபாணி கோயில் வந்து தாயார் சன்னதி இருக்கும், லக்ஷ்மி மகாலட்சுமி தாயார் சன்னதிக்கு பக்கத்துல தான் அந்த என்ட்ரன்ஸ். தாயார் முதல்ல தாயார் போய் நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வணங்கிட்டு சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வழியா படி இருக்கும். அது வழியா போய் ரங்கநாதர் தரிசனம், அதாவது சாரங்கபாணி தரிசனம் பண்ணிட்டு திருப்பி அந்த வழியா வந்துடணும். இதே மாதிரி அதே பொங்கல் எல்லாம் முடிஞ்சு இந்த ரதசப்தமி எல்லாம் முடிஞ்சு நம்ம போனோம்னா அந்த பக்கம் இருக்கும் என்ட்ரன்ஸ், வடக்கு பக்கம், அதாவது உத்தராயண வாசல் இருப்பா, அது வழியா போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். இப்படியாக இருக்கும் அது கோவில்ல தரிசனம். அதே மாதிரி இன்னொரு கோவில் இருக்கு. ஆக இந்த பாரத தேசத்திலே, ஏன் ஆசியாலேயே கூட சொல்லலாம், இந்த 2 கோவில்ல தான் இந்த மாதிரி சிறப்பு. அடுத்தது இன்னொரு கோவில் என்று கேட்டால் திருச்சி மாவட்டத்தில் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற திருவல்லரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல ரங்கநாதர் தான் பள்ளிக்கொண்ட பெருமாள். அந்த திருவல்லரைங்கிற அந்த ஊர்ல இந்த பெருமாள் கோயில்லையும் வந்து இந்த மாதிரி தட்சிணாயனத்துக்குன்னு ஒரு வழி, உத்தராயணத்துக்குன்னு ஒரு வழி இருக்கு. இந்த மாதிரி இந்த 2 வழிகள் கொண்ட இந்த கோவில்லாம் இங்க இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அந்த பூஜையெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். இப்ப தட்சிணாயனம் பிறந்ததுல முடிஞ்சு விடுத்து, இனிமேல் நீங்க திருப்பி அந்த பூஜை பார்க்கணும், இந்த உத்தராயணம் வர வரைக்கும் நீங்க வந்து 6 மாசம் காத்திருக்கணும். காத்திருந்து அந்த பூஜை தரிசனத்துல பார்க்கலாம். சக்கரபாணி கோவில் போகணும், இல்லாட்டி சாரங்கபாணி கோவில், இல்லை திருவல்லரை போய் அன்றைக்கு அந்த தரிசனத்தை பார்க்கலாம். இதுக்கு ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த இது வேற எங்கேயுமே கிடையாது. சக்கரபாணி கோவில், சாரங்கபாணி, அப்புறம் திருவல்லரை, இந்த 3 தான். வேற எந்த கோயிலும் நீங்க பார்த்திருக்கவே முடியாது, கேட்டிருக்கவும் முடியாது. இப்போதான் தெரிஞ்சது இல்லையா. ஆக இந்த கோவில பார்க்கணும். அந்த சக்கரபாணி கோவில்னு சொன்ன உடனே என்னன்னா, இங்க வந்து திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார் வந்து நல்ல இந்த 4000 விருப்பம் இந்த பாடல்ல கூட வருது. அந்த பாடல் வருது. என்ன பாடல்னு கேட்டேன்னா, அவர் பாடினது, அதாவது 34வது பாடல் இது, பாசுரம். திருமழிசை ஆழ்வார் அவர் பாடியிருக்காரு. என்ன, தூமையோக மாயினாய் ஆமையாகி ஆழ்கடல் துயின்ற ஆதிதேவா நின் நாமதைய மின்னதன்ன வல்லமல்ல வாகினும் சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லவே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். தூய்மையோகமாயினாய், அதாவது தூய்மையான இந்த உன்னுடைய பெயரை எல்லாம் இருக்கே. அதாவது அப்புறம் வந்து கூர்மாவதாரம் எடுத்து அந்த பார்க்கடல்ல அந்த அமிர்தத்தை தடுக்கும் போது மலைக்கு கீழே போய் இருந்தார் இல்லையா, கூர்மாவதாரம் எடுத்து, அதெல்லாம் அதுதான் ஆமையாகி ஆழ்குடல் துயின்ற ஆதிதேவா. அப்படிப்பட்டவனே உன்னுடைய நாமதேயத்தை என்னவென்று சொல்வது, எதை தெரிஞ்சுக்கிறது, எதை தெரிஞ்சுக்காது, எதை தெரிஞ்சுக்க முடியல அப்படிலாம் சொல்லி இந்த திருமழிசை ஆழ்வார் வந்து மங்களாசாசனம் பாடி வச்சிருக்கார். அந்த அந்த குடந்தையிலே சக்கரபாணி கோவில், அதாவது சக்கரத்தை ஆழ்வார்னு சொல்லுவார். சக்கரத்திலே அதாவது ஷட்கோண பட்டாச்சியர் ரொம்ப அழகா சொல்வார். ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி நாமதேயம் ஷட்கோண சக்கரத்தில் அவதாரம். அந்த ஜுவாலாகேசம், அப்புறம் திருநேத்திரம், ஜுவாலாகேசம், ஷட்கோண சக்கர அவதாரம், சக்கரபாணி நாமதேயம், சுதர்சனவள்ளி தாயார், விஜயவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா சுதர்சனவள்ளி தாயார் அங்கே இருக்கு, பக்கத்துல இருக்கும் சுதர்சனவள்ளி தாயார். அப்புறம் வந்து விஜயவள்ளி தாயார் வந்து பக்கத்துல இருப்பார். அந்த கோவிலில் வந்து உள்ள போறதுக்கு 2 என்ட்ரன்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த படி ஏறி போகணும். அப்ப இந்த பக்கம் ஒரு படி வரிசை இருக்கும், 18 படி. அந்த பக்கம் வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் படி வரிசை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் பின்னாடி வேற
அந்த படத்துல காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த வீடியோனுடைய இந்த காணொலி காட்சியினுடைய கடைசியில் அந்த சக்கரபாணி கோயிலுடைய அந்த சொன்னேன் இல்லையா, இப்போ தனித்தனி அந்த என்ட்ரன்ஸுடைய அந்த கோவிலுடைய அமைப்பை காட்டுறேன். அதாவது வந்து ஒரு மேடை மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போட்டு இருக்கும். அது அதாவது சின்னதுன்னா ஒரு 18 படி ஏறி போகணும். ஏறி போனால் தான் போய் பார்க்க முடியும் பெருமாள். நேராக போய் பார்க்க முடியும். நேராக வந்து சின்ன ஒரு இது மாதிரி வச்சிருப்பேன், சின்ன ஒரு விண்டோ மாதிரி வச்சிருப்பேன். அதில் வந்து பெருமாள் தான் அப்படியே டைரெக்டாக அந்த அந்த ஆகம விதிப்படி, அப்புறம் வந்து அந்த பெருமாள் கோயிலுக்குன்னு ஒரு சில ஆகம விதிகள் தான் இருக்கு இல்லையா, அதுபடி அதை கட்டியிருக்கேன். அதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்கும். அந்த அந்த அமைப்பு அந்த மாதிரி கட்டியிருக்கேன் அந்த கோவிலில். அதெல்லாம் பார்க்க வேண்டிய கோவில்கள் கும்பகோணம் போனால். அதாவது 108 திவ்ய தேசங்கள் இந்த சக்கரபாணி கோவில், சாரங்கபாணி கோவில், அப்புறம் அந்த திருவள்ளரி சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் வந்து 108 தேசங்கள் எல்லாம் ஒன்றா இருக்குது. ஒன்றும் ஒரு 108 ஒரு கோவில். ஆக இந்த காணொலியின் கடைசியில் அந்த கோவில் சொன்னையிலே அந்த படி இருக்கணும், இந்த 18 படி அதெல்லாம் காட்டுறேன் பாருங்க. ஆக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதனால கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால தொடர்ந்து நமக்கு வீடியோ போட முடியாமல் போயிடுது. இப்போதான் கொஞ்சம் தேவலாம். இனி தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக அலைகளில் தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். நீங்கள் நிறைய பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இதுக்கப்புறம் அந்த காணொலியில் உங்களுக்கு அந்த சக்கரபாணி கோயிலுடைய அமைப்பு தோற்றம் காட்டியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் அந்த கோவிலில் பார்க்கப்படும், சக்கரபாணி கோவிலில். அப்புறம் உங்களுக்கு முடிஞ்சா ஒரு ட்ரிப்பு அந்த சக்கரபாணி கோவில் போயிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான கோவில், விசேஷமான கோவில். வேலை கிடைக்காதவங்கெல்லாம் வேலை கிடைச்சிடும். ஒரு 48 நாள் இந்த துவஜஸ்தம்பத்திலேருந்து சுற்றி பெரிய ஒரு பிரகாரம் இருக்கு, சுற்றி வரணும். விஜயவள்ளி தாயாரை சேர்த்து விஜயத்தில் தனி சந்ததி இருக்கு. சுதர்சனவள்ளி பக்கத்துலேயே இருக்காப்புல, விஜயவள்ளி தாயார் தனி சந்ததி இருக்கு. அது வரைக்கும் போயிட்டு சுற்றி திருப்பி துவஜஸ்தம்பம் வரைக்கும் போயிட்டு நமஸ்காரம் பண்ணி இது மாதிரி 48 நாள் 12 பிரதட்சணம் பண்ணி சுற்றி வந்தா திருமணம் நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலைலாம் கிடைச்சிருக்கு, பேங்க் வேலைலாம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. குழந்தை இல்லாத குழந்தை, இது மாதிரி எல்லா சகல சௌபாகியங்களும் கொடுக்கக்கூடிய சக்கரபாணி ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அந்த கோயிலை நீங்களும் ஒரு முறை சென்று பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அந்த கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி வந்தால் நடக்கும். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இவர்தான் சக்கரபாணி சுவாமி. ஷட்கோண சக்கரத்தில் அவதரித்திருக்கிறார். அதாவது அருகோணம், ஜுவாலாகேசம். ஜுவாலாகேசம்னா இந்த சூரிய பிரபையோடு அப்படி காட்சி அளிக்கிறார். சூரியனை பகவானை அவருடைய கர்வத்தை அடக்கணுங்கிறதுனால அவரை விட பல மடங்கு ஜுவாலையாக ஜொலித்ததுனால இந்த ஜுவாலாகேசம். அப்புறம் வந்து இவருக்கு வந்து திருநேத்திரம், அதாவது 3 கண்கள் உண்டு. எனவே இங்கே வந்து செம்பருத்தி பூ, அப்புறம் இது வில்வத்தாலையும் அர்ச்சனை பண்ணுவா. பக்கத்தில் சுதர்சனவள்ளி தாயார் வலது பக்கம், இடது பக்கம் விஜயவள்ளி தாயார் அமர்ந்திருக்கிறார். எல்லா தரிசனம் பண்ணுங்க. வலதுபுறம் சுதர்சனவள்ளி தாயார், பெருமாளுக்கு இடதுபுறம் விஜயவள்ளி தாயார். விஜயவள்ளி தாயாருக்கு மூலவருக்கு தனி சன்னதி உண்டு. சுதர்சனவள்ளி சக்கரபாணி சுவாமியுடைய அருகிலேயே இருக்கிறார். இதுதான் சக்கரபாணி சுவாமி கோவிலுடைய பெருமாளுடைய மேல், அதாவது ஏரியல் வியூ, ஈகிள் வியூன்னு சொல்லுவாங்களே, ஏரியல் வியூ மேலேருந்து பார்க்குறோம். அதுதான் முக்கியமான கோபுரம். அது நடுவில் மண்டபம் இருக்கிறது, அது பக்கத்தில் தான் துவஜஸ்தம்பம் இருக்கிறது, கொடிக்கம்பம். சக்கரபாணி கோயிலுடைய வெளிப்புற தோற்றம் இதுதான். கிழக்கு கோபுர வாசல். அந்த பக்கத்தில் ஒரு திருக்குளம் இருக்குது, புஷ்கரணி இருக்கிறது. அதுக்கப்புறம் நந்தவனம் இருக்கு அந்த பக்கத்தில். நந்தவனம் பூந்தோட்டம். இங்கே வந்து ஒரு மண்டபம் இருக்கிறது. இதோ துவஜஸ்தம்பத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இங்கே தான் நம்ம உள்ளே போகணும். ராஜகோபுரம், 5 அடுக்குகள் கொண்ட ராஜகோபுரம். அங்கே நம்ம வந்து சூரிய பிரபையில பெருமாளை பார்த்தோம். இங்கே வந்து சந்திர பிரபையில நமக்கு காட்சியளிக்கிறார் சக்கரபாணி சுவாமி. நன்றாக சேவிச்சுக்கோங்க. என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கோ. கருணை கடல் நிறைய பேர் கொடுத்துருக்காரு. பல லட்சக்கணக்கான பேர் இந்த கோவிலை சுற்றி வியாபாரிகள் கூட வந்து சுற்றுவாங்க. 12 சுற்று வியாபாரிகள், பணக்காரங்க அப்படி இருந்தால் வேண்டாம் இன்னும் வேணும்ன்ட்டு
வியாபாரம் நல்லா நடக்கணுன்ட்டு இந்த கோயில் வந்து அந்த 12 பிரதட்சணம் தினமும் வந்து சுற்றுவார்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது தெரியுது பாருங்க, 18 படி இருக்கு. இந்த பக்கம் இந்த அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைட்லையும் படி இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் இந்த பிரகாரத்துக்கு வருது. இது பாருங்க, இது வந்து பிரகாரம், இங்க ஒரு பிரகாரம் இருக்கு. அந்த சுவர் தெரியுது இல்லையா, பாறாங்கல்ல கட்டின அந்த இது, அது உள்ளார்தான் சக்கரபாணி சுவாமி. இதோ அந்த இது சிகரம் தெரியுது பாருங்க, அது உள்ளதான் கீழே வந்து சக்கரபாணி சுவாமி இருக்கார். இது வந்து மாடக்கோவில்னு சொல்லுவா. இந்த மாதிரி மாடை மாதிரி கட்டிக்கிற தரை தளத்துலேருந்து இவ்வளோ உயரம் கட்டி அதுக்கப்புறம் திருப்பி அந்த கருங்கல்லால் கட்டியிருக்கா. மேலே இந்த சிகரம் தெரியுது இல்லையா, அங்கே தான் வந்து பெருமாள் இருந்திருக்கார் சக்கரபாணி சுவாமி. இதான் வந்து சக்கரபாணி சுவாமிகளுடைய ஓகே. நான் வந்து பேக் சைடு காட்டிட்டு இருக்கேன். இப்போ இந்த என்ட்ரன்ஸ் காட்டணுங்கிறத உங்களுக்கு இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இல்லையா, இங்கே இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் உண்டு. அதாவது இது வந்து பெருமாளுக்கு வலது பக்கம், அதே பெருமாளுக்கு இடது பக்கம் உண்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பார்த்து கொண்டிருப்பது வந்து விஜயவள்ளி தாயாருடைய சன்னதி. அந்த சிகரம் தெரிகிறது இல்லையா, அதுதான் வந்து விஜயவள்ளி தாயார் அங்கே இருக்கிறா. அதுக்கும் அங்கே வந்து ஒரு 8 படி வச்சிருக்கா. 8-10 படியும் இருக்கு. அந்த மாதிரி அது ஏறி போனால் அது இதே மாதிரி விஜயவள்ளி தாயார் மட்டும் தனி சன்னதி கொண்டு அங்கே எழுந்துள்ள இருக்கிறார். தாயாருக்கு தனி சன்னதி. பிராகாரத்துல, சுற்று பிரகாரத்துல சக்கரபாணி சுவாமியுடைய வலது பக்கத்துல, அதாவது சுற்று பிரகாரத்துல தெற்கு நோக்கி லட்சுமி நரசிம்ம சுவாமி சாந்த சொரூபியாக காருண்ய ரூபினியாக அமர்ந்திருப்பதை தாயாருடன் அமர்ந்திருக்கிறார். அந்த காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவும் பிரகாரத்துல கிழக்கு நோக்கி இருக்கிறார் விநாயகர், தும்பிக்கை ஆழ்வார், சேனை தலைவார் என்று சொல்லப்படுகின்ற விநாயகப் பெருமான் பிரகாரத்துல இருக்கார். பெருமாள் சக்கரபாணி சுவாமி இங்கே நமக்கு கருட சேவையாக காட்சி தருகிறார். கருடர் மீது அமர்ந்து காட்சி தருகிறார். இந்த மிகவும் ஒரு சிறப்பான இந்த கருட சேவை காட்சி வருஷத்துல 3 முறை நடக்கும். அதாவது கருட சேவைன்னு நடக்கும், 12 கருட சேவைன்னு பெரியத்தில் நடக்கும். அப்புறம் பிரம்மோற்சவத்தும் போது, அப்புறம் இன்னொரு விசேஷ நாட்கள்ல நடக்கும் இந்த கருட வாகனம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கருட சேவை. சக்கரபாணி சுவாமி நல்லா வேண்டிங்கோ. ஒரு முறை எல்லாரும் இந்த காணொலியை பார்க்கிற அனைவரும் தவறாது கும்பகோணம் சென்று சக்கரபாணி சுவாமியை வேண்டிண்டு உங்களை வேண்டிய வரத்தை கேட்டு வாங்கிங்கோ. மிகவும் சக்தி வாய்ந்த சக்கரபாணி சுவாமி இந்த திருத்தலம். வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கொடுத்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நானே பார்த்துருக்கேன். நானும் இந்த கோவில்லாம் சின்ன வயசுலாம் இங்கெல்லாம் விளையாடுவேன், இந்த இதெல்லாம் விளையாடலாம் பார்த்துருக்கோம். நிறைய பேர் இங்கே உட்காந்து படிப்போம் நாங்கள், ஸ்கூல் பாடங்கள்லாம் பரீட்சைக்கெல்லாம். எல்லாம் நிறைய பேர் வந்து சுற்றி நிறைய எல்லாம் வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. கல்ப விருட்சம் மாதிரி. நன்றி, மீண்டும் சந்திப்போம். தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.